வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது பிரதமர் மோடியின் தினசரி பணியாகிவிட்டது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்தியா வருகிறார் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ். சீன பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை இந்தியா வருகிறார். பெண்கள் எப்படி உடை அணிய வேண்டும் என்று கூற யாருக்கும் உரிமை இல்லை. இந்தியாவை சேர்ந்த பிரபஞ்ச அழகி ஹர்னஸ் கவுர் காட்டம். உலக கோப்பை தகுதி சுற்று போட்டியில் நைஜீரியா தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் ஆத்திரம். மைதானத்திற்குள் புகுந்து கடும் ரகளை, கண்ணீர் புகைகுண்டுகள் வீசி விரட்டியடிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பெட்ரோல் விலையை உயர்த்துவது மோடியின் தினசரி பணியாகிவிட்டது என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நாள்தோறும் உயர்ந்து வருவது வாகன ஓட்டிகளை திண்டாட வைத்துள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது பிரதமர் மோடியின் தினசரி பணியாகிவிட்டது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மேலும் பெட்ரோல் டீசல் விலை தினசரி உயர்ந்து வரும் நிலையில் கடந்த 9 தினங்களில் மட்டும் ₹5.60 உயர்ந்துள்ளன. இதையடுத்து டீசல் விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் உயர வழிவகுக்கும் என்பதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் பிரதமர் மோடியின் தினசரி செய்ய வேண்டிய பணிகள் பட்டியலில் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்துவது மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றிய வெற்று கனவுகளை எப்படி காட்டுவது போன்றவை மோடியின் தினசரி வேலையாகிவிட்டது என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். மேலும் எந்த பொதுத்துறை நிறுவனத்தை விற்கலாம் என்றும் விவசாயிகளை மேலும் எப்படி ஆதரவற்றவர்களாக ஆக்குவது என்பதும் அதில் இடம்பெற்றுள்ளது என ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பதிவில் விமர்சித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வரும் நிலையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் நாளை இந்தியா வருகிறார். ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான உலக நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக உள்ள நிலையில் சீனா, இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் இப்பிரச்சனையில் நடுநிலை வகித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அரசுமுறை பயணமாக நாளை இந்தியா வருகிறார். தற்போது அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ள அவர் சீனாவில் தனது 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை இந்தியா வர இருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனா மற்றும் இந்திய நாடுகளுக்கு அடுத்தடுத்து வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் எப்படி உடையணிய வேண்டும் என்று கூற யாருக்கும் உரிமை இல்லை என இந்தியாவை சேர்ந்த பிரபஞ்ச அழகி ஹர்னஸ் கவுர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரபஞ்ச அழகி பட்டம் வென்ற ஹர்னஸ் கவுர் கலந்து கொண்டார். அப்போது ஹிஜாப் குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய அவர் உடை ஒவ்வொரு பெண்ணின் தனிப்பட்ட விருப்பம் என்று தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள இளம் பெண்கள் எவ்வாறு உடை அணிய வேண்டும் என்றோ எப்படி வாழ வேண்டும் என்றோ கூற யாருக்கும் உரிமையில்லை என தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் செய்பவர்கள் தவறு செய்வதாக குற்றம் சாட்டிய ஹர்னஸ் கவுர் ஒரு பெண்ணை வேறொரு நபர் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டால் அந்த பெண் வெளியே வந்து பேச வேண்டும் என்றும் தெரிவித்தார். அனைவரும் வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நாம் ஒருவருக்கு ஒருவர் மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஹர்னஸ் கவுர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு நைஜீரியா தகுதி பெறாததால் மைதானத்திற்குள் புகுந்து அந்நாட்டு ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தாரில் வருகின்ற நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறுகிறது. இதற்கான தகுதி சுற்று போட்டிகள் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகிறது. நைஜீரியாவின் தலைநகர் அபுஜாவில் ஆப்பிரிக்க மண்டல அணிகளுக்கிடையேயான பிளே ஆஃப் சுற்று போட்டி நடைபெற்றது. இதில் நைஜீரியா மற்றும் கானா அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் அவே கோல் முறையில் கானா அணி வெற்றி பெற்று 2022ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றது. உலகக்கோப்பை போட்டிக்கு நைஜீரியா அணி தகுதி பெறாததால் ஆத்திரமடைந்த அந்நாட்டு ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். அங்கிருந்த நாற்காலிகளையும் அவர்கள் உடைத்து சேதப்படுத்தினர். மேலும் அந்நாட்டு கால்பந்து கூட்டமைப்பு தலைவருக்கு எதிராக கூக்குரலிட்டனர். இதனையடுத்து நைஜீரிய பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டியடித்தனர்.
மாதம் ஒருமுறை மின் உபயோகம் கணக்கிடப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மின் கணக்கீடு செய்து கட்டணம் வசூல் செய்வதால் 200 யூனிட் மற்றும் 300 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு மின் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிகமாக மின் கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்க மாதம் ஒருமுறை மின் உபயோகம் கணக்கிடப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கோடை காலம் ஆரம்பித்து விட்டதால் மின் உபயோகம் அதிகமாகும் நிலையில் மின்தடை ஏற்படாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் உற்பத்தியை அதிகப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சி அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வரும் என்று சீமான் எச்சரித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சி இந்தியாவிற்கும் வரும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். வழக்கு ஒன்றில் ஆஜராவதற்காக திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சீமான் சென்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் ஏற்படுத்தும் பாதிப்பு குறித்து எல்லா மாநில முதல்வர்களிடம் பேசி நீட் எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்தலாம் என்றும் அதற்காக மாநாடு போடலாம் என்றும் கூறினார். மேலும் இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமை இந்தியாவிற்கும் வரும் என்று கூறிய அவர், அதற்குள்ளாக எச்சரிக்கையுடன் விழித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவையில் நடைபெற்ற பாரம்பரிய இட்லி திருவிழாவில் 100 வகையான இட்லிகளை கல்லூரி மாணவர்கள் தயாரித்தனர். உலக இட்லி தினத்தை முன்னிட்டு கோவையில் பாரம்பரிய இட்லி திருவிழா நடைபெற்றது. நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இட்லி திருவிழாவில் அக்கல்லூரியில் கேட்டரிங் பாடப்பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் 100 வகையான இட்லிகளை தயாரித்து காட்சிப்படுத்தினர். பல்வேறு வண்ணங்கள் மற்றும் வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட இட்லிகளை கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். நிறைய இந்த மாதிரி கருப்பட்டி இட்லி, ஸ்வீட் வெரைட்டிஸும் நிறைய, லாலிபாப் இட்லி, நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. அண்ட் கொஞ்சம் புதுமையாக இப்போத்த ஜென்ரேஷன் விரும்புகிற மாதிரி பீட்சா இட்லி, மஞ்சூரியன் இட்லி, சேஷ்வான் இட்லி, இந்த மாதிரி வெரைட்டிஸும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய ஒரு 20 வகையான அக்காம்பனிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் முதல்வருக்கும் எங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அமைச்சர் பொறுப்பில் இருந்து ராஜகண்ணப்பனை நீக்க வலியுறுத்தும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் முதுகுளத்தூரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கும் ராஜேந்திரன், அமைச்சர் ராஜகண்ணப்பன் தன்னை சாதியை சொல்லி அவதூறாக பேசியதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இதனையடுத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் நேற்று நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அமைச்சர் பொறுப்பில் இருந்து ராஜகண்ணப்பனை நீக்க கோரியும் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் முதுகுளத்தூரில் அரசியல் கட்சிகள் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜகண்ணப்பன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அவருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன.
தாம்பரம் அருகே சாலையில் வெறும் காலில் நடந்து வந்த மூதாட்டிக்கு காலனி வாங்கி கொடுத்து அனுப்பிய போக்குவரத்து தலைமை காவலரை தாம்பரம் காவல் ஆணையர் பாராட்டி வெகுமதி வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் சந்திப்பில் கடந்த 28ஆம் தேதி கடும் வெயிலில் வயதான மூதாட்டி ஒருவர் நடந்து வந்துள்ளார். இதனை கண்ட பணியில் இருந்த போக்குவரத்து தலைமை காவலர் ஜான்சன் புரூஸ்லி என்பவர் மூதாட்டிக்கு காலனி வாங்கி கொடுத்து 20 ரூபாய் பணமும் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த தகவலை அறிந்த தாம்பரம் காவல் ஆணையர் ரவி போக்குவரத்து தலைமை காவலரை நேரில் அழைத்து பாராட்டு சான்றிதழ் மற்றும் வெகுமதி வழங்கி கௌரவித்தார். குன்றத்தூரில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் திறந்து வைத்தார். குன்றத்தூர் நகராட்சி பகுதியில் குன்றத்தூர் நகர செயலாளர் அலெக்சாண்டர் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே நீர் மோர்பந்தல் திறக்கப்பட்டது. இதனை அதிமுக முன்னாள் அமைச்சரும் காஞ்சி மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாலாஜாபாத் கணேசன், மதனந்தபுரம் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், மோர், பழரசம் மற்றும் நுங்கு போன்றவற்றை வழங்கினார். இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் நகர்மன்ற தலைவராக சுப்பராயலும், துணைத் தலைவராக சமீம் பானு, அப்துல் ரசாக் ஆகியோர் வெற்றி பெற்று பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சியில் உள்ள 21 வார்டுகளுக்கும் வேட்பாளர்கள் வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிலையில் நகர்மன்ற தலைவர் சுப்பராயலு மற்றும் துணைத் தலைவர் சமீம் பானு, அப்துல் ரசாக் ஆகியோர் 15வது வார்டுக்கு வாக்களித்த வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்க சென்றனர். அப்போது அவர்களுக்கு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் தேவராஜ் பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தார். மத்திய அரசு உடனடியாக பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என INTUC இரும்பாலை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சேலம் இரும்பாலை வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சேலம் இரும்பாலை வளாகத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்க முயற்சியை கைவிட வேண்டும், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி INTUC இரும்பாலை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் செயல் தலைவர் தேவராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அப்போது சேலம் உருக்காலை நிர்வாகம் உடனடியாக சம்பள முரண்பாடுகளை களைய வேண்டும், திருத்தப்பட்ட தொழிலாளர்கள் நல சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். இந்த விலைவாசி ஏற்றம் என்பது பல மடங்கு தொழிலாளர் மத்தியிலே இன்றைக்கு வாங்கக்கூடிய அவர்கள் முழு சம்பளத்தையும் அரசாங்கத்திடம் கொடுக்கும் அளவிற்கு இன்றைக்கு விலைவாசி ஏற்றமானது இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே விலைவாசி ஏற்றத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். உடனே மத்திய அரசாங்கமானது உடனடியாக விலைவாசியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பொதுத்துறைக்கு சம்பந்தமான சொத்துக்களை, நிலங்களை அரசாங்கமானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இது உடனடியாக மத்திய அரசாங்கம் நிறுத்தப்பட வேண்டும். பொது சொத்துக்களை எந்த காரணத்தை கொண்டும் தனியாருக்கு தாரை வார்ப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லியில் தேசிய அளவிலான சிலம்பம், யோகா, வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் கோவையில் இருந்து 10 மாணவர்கள் சிலம்பம் போட்டியிலும் 4 மாணவர்கள் யோகா போட்டியிலும் கலந்து கொண்டனர். யோகா மற்றும் சிலம்பம் போட்டியில் நாடு முழுவதும் இருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் கோவையில் இருந்து சென்ற மாணவர்கள் 8 தங்க பதக்கங்கள் மற்றும் 6 வெள்ளி பதக்கங்கள் வென்றனர். இதனையடுத்து ரயில் மூலம் கோவை திரும்பிய அவர்களுக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் டிஜிட்டல் முறையில் உறுப்பினர் சேர்க்கையை அக்கட்சியில் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு துவக்கி வைத்தார். காங்கிரஸ் கட்சியில் டிஜிட்டல் முறையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் டிஜிட்டல் முறையில் உறுப்பினர்களை சேர்க்கும் முகாம் சேலத்தில் நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு துவக்கி வைத்தார்.
இதில் திரளானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்த அவர்களுக்கு KV தங்கபாலு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட தலைவர் பாஸ்கரன், காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லை மாநகராட்சியில் 4 மண்டல குழு தலைவர்களாக திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். நெல்லை மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களுக்கான வார்டு குழு தலைவர் தேர்தல் மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு சந்திரன் முன்னிலையில் மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்றது. மாநகராட்சியில் உள்ள தச்சநல்லூர், பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் மற்றும் நெல்லை மண்டலங்களுக்கு தனித்தனியே தேர்தல் நடத்தப்பட்டது. அதன்படி தச்சநல்லூர் மண்டலத்திற்கு திமுக சார்பில் 10வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரேவதி, நெல்லை மண்டலத்திற்கு திமுக சார்பில் 17வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி ஆகியோர் வேட்புமனுவினை தாக்கல் செய்தனர். இதுபோல் மேலப்பாளையம் மண்டலத்திற்கு திமுக சார்பில் 45வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கதீஜா இகாலா ஃபாசிலா மற்றும் பாளையங்கோட்டை மண்டல தலைவர் பதவிக்கு திமுக சார்பில் 37வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ் ஆகியோர் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவினை நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு சந்திரனிடம் வழங்கினர். மனு தாக்கல் செய்த வேட்பாளர்களுக்கு எதிராக வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் 4 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக மாநகராட்சி ஆணையாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் முன்னிலையில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை மண்டல குழு தலைவர்களுக்கு மாநகராட்சி ஆணையாளர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேயர் சரவணன், துணை மேயர் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலத்தம்பாடி பகுதியில் உள்ள அருள்மிகு அரசை நாயகி பிடாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலத்தம்பாடி கிராமத்தில் அருள்மிகு அரசை நாயகி பிடாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் 3 கால பூஜைகள் மற்றும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 91 வகையான மூலிகை கலந்த புனித நீர் யாகசாலை பூஜையில் வைத்து சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டன. பின்பு அங்கிருந்து கலசங்கள் எடுத்து செல்லப்பட்டு ஆலயத்தின் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த கலசத்தில் 91 வகையான மூலிகை கலந்த புனித நீர் ஊற்றி அரசை நாயகி பிடாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சி கூட்டத்தில் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் வகையில் மொத்தம் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் நிர்மலா பபீதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அப்போது அதிமுகவை சேர்ந்த 12வது வார்டு உறுப்பினர் பேசுகையில் 33வது வார்டில் கட்சி பாகுபாடு இன்றி அரசு வழங்கும் நலத்திட்டங்களை முறையாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதேபோல் நரசிங்கபுரம் நகராட்சி தலைவர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதில் 80 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது நரசிங்கபுரம் நகராட்சி உறுப்பினர்கள் அனைத்து பகுதியிலும் உள்ள சாக்கடைகளை சரிவர சுத்தம் செய்வதில்லை, குடிநீர் பற்றாக்குறை உள்ளது, அதனால் குடிநீர் வழங்கும் நேரம் அதிகப்படுத்தவும் மக்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டனர்.
ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் சச்சின், விராட் கோலி ஆகியோரின் சாதனைகளை பாபர் அசாம் முறியடித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தான் மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இதில் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலிய அணி 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் லாகூரில் நேற்று பகலிரவு ஆட்டமாக நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 88 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம் 57 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்த நிலையில் நேற்று நடந்த போட்டியில் பாபர் அசாம் ஒருநாள் போட்டிகளில் 4000 ரன்களை கடந்துள்ளார். இதன் மூலம் அவர் ஒருநாள் போட்டிகளில் 4000 ரன்களை வேகமாக எட்டிய 2வது வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்த சாதனையை பாபர் அசாம் தனது 82வது போட்டியில் நிகழ்த்தியுள்ளார். மேலும் இந்திய அணியின் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது 112வது போட்டியில் இந்த சாதனையை படைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த போலீஸ் உள்பட 5 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் காஷ்மீரில் அரசு பணியில் உள்ள சில ஊழியர்கள் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருப்பதும் அதிகாரிகள் நடத்தி வரும் விசாரணையில் தெரியவந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த 5 அரசு ஊழியர்களை பணியில் இருந்து ஜம்மு காஷ்மீர் அரசு நீக்கியுள்ளது. இதில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 5 பேர் போலீஸ் கான்ஸ்டபிள், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், சுகாதாரத்துறை என அரசு பணியில் இருந்து கொண்டு பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. இதனால் அந்த 5 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நானே வருவேன் படத்தில் தனுஷ் ஜோடியாக நடிக்க ஸ்வீடன் நாட்டு நடிகை எல்லி அவ்ரமை தேர்வு செய்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் தனுஷ் தி கிரேமேன் என்ற ஹாலிவுட் படத்தில் நடித்து முடித்துள்ள நிலையில் தற்போது திருச்சிற்றம்பலம், நானே வருவேன், வாதி ஆகிய படங்களை கைவசம் வைத்துள்ளார். இதையடுத்து நானே வருவேன் படத்தை நடிகர் தனுஷ் சகோதரர் செல்வராகவன் இயக்குகிறார். இவர்கள் கூட்டணியில் ஏற்கனவே காதல் கொண்டேன், புதுப்பேட்டை படங்கள் வெளியாகி வரவேற்பை பெற்றன. இந்நிலையில் நானே வருவேன் படத்தில் தனுஷ் ஜோடியாக நடிக்க ஸ்வீடன் நாட்டு நடிகை எல்லி அவ்ரமை தேர்வு செய்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து நானே வருவேன் படத்திற்கான தனுஷ் தோற்ற போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். அந்த போஸ்டரை எல்லி அவ்ரம் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து படத்தில் நடிப்பதை உறுதி செய்துள்ளார். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்துவது பிரதமர் மோடியின் தினசரி பணியாகிவிட்டது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்தியா வருகிறார் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ். சீன பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை இந்தியா வருகிறார். பெண்கள் எப்படி உடை அணிய வேண்டும் என்று கூற யாருக்கும் உரிமை இல்லை. இந்தியாவை சேர்ந்த பிரபஞ்ச அழகி ஹர்னஸ் கவுர் காட்டம். உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் நைஜீரியா தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் ஆத்திரம். மைதானத்திற்குள் புகுந்து கடும் ரகளை, கண்ணீர் புகைகுண்டுகள் வீசி விரட்டியடிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.